அனைவருக்கும் வணக்கம். சண்டேவுடைய 2வது மேட்ச் வந்து நம்ம பார்க்க போறோம். சென்னை சூப்பர் கிங் as ராஜஸ்தான் ராயல்ஸ். இந்த ராஜஸ்தான் ராயலுக்கான மேட்ச் வந்து இரவு 7:30 மணிக்கு இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஏற்கனவே இந்த வென்யூல வந்து குவாஹாத்தி அப்படிங்கிற வென்யூல ராஜஸ்தான் ராயல்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி டீம்ஸ்லாம் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். பாயிண்ட்ஸ் டேபிள் பார்க்கறதுக்கு முன்னாடி மேட்ச் ப்ரிவியூ பார்க்கறதுக்கு முன்னாடி பாயிண்ட்ஸ் டேபிள் பார்ப்போம். ராஜஸ்தான் ராயல் 10வது இடத்துலையும் சென்னை சூப்பர் கிங்ஸ் 8வது இடத்துலையுமே இருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட் எல்லாமே பாருங்க. மும்பை நேற்று 2 மேட்ச் விளையாடி 2மே தோத்துருக்காங்க. நேற்று நடந்த மேட்ச்ல மும்பை தோத்துருக்காங்க. ராஜஸ்தானுமே 2க்கு 2 தோத்துருக்காங்க. சென்னை சூப்பர் கிங் 1 ஜெயிச்சிருக்காங்க, 1 தோத்துருக்காங்க. ஸோ 8வது இடம் அண்ட் 10வது இடத்துல இருக்கிற பேட்டில். அதே சென்னை சூப்பர் கிங் வின் பண்ணாங்கன்னா 2வது பொசிஷனுக்கு போயிடுவாங்க. ஏன்னா 3 மேட்ச்ல 2 மேட்ச் வின் அப்படிங்கிற இடத்துல இந்த 2வது டேபிளுக்கு போவாங்க. இன்கேஸ் தோத்தாங்க அப்படின்னா ஒரு மேட்ச் தான் வின் பண்ணியிருப்பாங்க. திரும்ப 8வது இடத்துல இருந்து மேபி 9வது இடம் இல்லை 8வது இடத்துல அப்படியே சஸ்டெயின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த குவாஹாத்தி மைதானம் பார்த்தீங்கன்னா பராமரியும் T20 அதிக ஸ்கோர்கள் குவிக்கும் மைதானம் மற்றும் பேட்டிங்கை ஏற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. பந்து வீச்சாளர்கள் விக்கெட்டுகளை விடுத்து கடுமையாக போராட வேண்டி இருக்கும்ன்றாங்க. பட் வந்து ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் 2-3 பிச் வச்சிருக்காங்க. பிச்சு வந்து ஒரே கிரவுண்டுனாலும் பிச்சு மாறி மாறி இருக்கு. அப்படி மாறி மாறி இருக்கும் பொழுது அதோடைய தன்மைகள் எல்லாமே மாறுது. ஸ்கோரிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்கோர் எதுவுமே இல்லை. அபவ் 190 2 முறை அண்ட் 150 ஒரு முறை நடந்திருக்கு. அண்ட் டோட்டலாக 3 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட்டு ஒரு தடவையும் பேட்டிங் செகண்ட் 2 முறையும் ஜெயிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோர் 199, லோயஸ்ட் ஸ்கோர் 142. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் நிறைய ஃபோர்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ அவரை வந்து நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போதான் நம்ம சினேரியோக்குள்ளே போகிறோம். இந்த சினேரியோஸ் தான் ரொம்ப மெயின் கான்செப்டாக இருக்கும். இப்போ பாருங்க, ராஜஸ்தான் ராயல் 144 9 விக்கெட், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 9 விக்கெட். இது இந்தியா மேட்ச், இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச், இன்டர்நேஷனல் மேட்சை ஸ்கிப் பண்ணுங்க. இதுல பாருங்க, இப்போ நடந்த 2025 போன வாரம் நடந்த மேட்ச்ல இங்கேயும் 9 விக்கெட். இங்க பாருங்க 5 விக்கெட் விட்டுருக்காங்க. இங்க வந்து 2 விக்கெட் தான் விட்டுருக்காங்க. அதுல ஒரு ரன் அவுட். ஸோ இதே பேட்டர்ன் தானே ஃபார்ம் ஆகுது. 2024 என்ன இருக்கும் அதே தான். 9 விக்கெட் விழுந்திருக்கு. இதை விட இது ஒரு 5 ரன் அதிகமா இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்கன்னா என்ன நடக்கும்? ஒரு 150 அடிப்பாங்க. செகண்ட் பேட்டிங் பண்றாங்க, வின் பண்றாங்க. 16.5 17.3 பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. இங்க 5 விக்கெட், இங்க 2 விக்கெட். சரி, இந்த கிரவுண்டு யார் யாருக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ரியான் பராக் 48 ரன் அடிச்சிருக்காரு. இவரை பிக் பண்ணுங்க. சாம் கரன் இதே கிரவுண்ட்ல பஞ்சாபுக்காக விளையாடும்போது 63 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ சாம் கரன், ரியான் பராக், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், த்ரவ் ஜூரல். இந்தியா மேட்ச்ல ருத்ராஜ் கெய்க்வாட் 123 ரன் 57 பால் அடிச்சிருக்காரு. இந்த 5 பிளேயர் ஒரு டீம்ல கம்பல்சரி ட்ரை பண்ணுங்க. ரியான் பராக், சாம் கரன், ருத்ராஜ் கெய்க்வாட், ஜெய்ஸ்வால், பராக், ஜூரல். அப்போ ஜூரல் 1, பராக் 2, ஜெய்ஸ்வால் 3, ருத்ராஜ் 4, சாம் கரன் 5 பிளேயர் வந்து இதுலயே நமக்கு வந்து கிடைக்கிறாங்க. இப்போ குவிண்டன் டிகாக் மாதிரி யார் இருக்காங்கன்னு பார்க்கணும். 97 ரன் நாட் அவுட். மேக்ஸ்வெல் மாதிரி யார் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ குவிண்டன் டிகாக் மாதிரி ஓப்பனிங் ஸ்லாட்ல வந்து ரச்சின் ரவீந்திரா இருக்காரு. மேக்ஸ்வெல் மாதிரி நம்ம டீம்ல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவம் துபே இருக்காரு. ஸோ சிவம் துபே அண்ட் ரச்சின் ரவீந்திரா இந்த 2 பிளேயரை எடுக்கலாமா வேணாமாங்கிறத பார்க்கணும். முதல் இன்னிங்ஸ்ல 2025 நடந்த மேட்ச்ல 5 விக்கெட். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 விக்கெட் ஸ்பின்னுக்கு. 2வது இன்னிங்ஸ்ல ஸ்பின்னுக்கு 1 விக்கெட், 1 ரன் அவுட். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் போலிங் அவாய்ட் பண்றது நல்லது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எல்லா போலர்ஸுமே எடுக்கிறதும் நல்லது. அதோடைய ட்ரீம் டீம் எப்படி இருக்குன்றதையும் நம்ம தெளிவா பார்ப்போம். இது பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா கீப்பர்ல 2 பேர் வராங்க. கீப்பர்ல 2 பிளேயர்ஸ் வராங்க. அதே மாதிரி இங்க பாருங்க, மொயின் அலி, அர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, வைபவ் வராரா, ஸ்பென்சர் ஜான்சன், கேகேஆர்ல இருக்கிற 5 போலர்ஸ் அப்படியே வராங்க. அதே மாதிரி பாருங்க, ரியான் பராக், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், த்ரவ் ஜூரல் இந்த 3 பிளேயர் டிஃபால்ட்டா வராங்க. இதே மாதிரி இன்னைக்கு மேட்ச் வரும் பட்சத்தில் இந்த குவிண்டன் டிகாக் மாதிரி யார் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது ரச்சின் ரவீந்திரா ஓபன் பண்றாரு. ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா போன மேட்ச் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல, அன்லக்கியா அவுட் ஆயிட்டாரு. அதே மாதிரி நம்ம கலீல் அகமது, நூர் அகமது, ரவீந்திர ஜடேஜா, நேத்தன் எல்லிஸ் இருந்தாருன்னா நேத்தன் எல்லிஸ், எந்த போலர் வராங்களோ இந்த மாதிரி 5 போலர்ஸ் எடுத்துட்டு இதே 3 பிளேயரை கொண்டு போகலாம். இல்லை ஜூரலுக்கு பதில் சஞ்சு சாம்சனை கொண்டு போகலாம். இப்படி ஒரு டீம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீம் டீம் மாதிரியா இருக்கு. 3 பிளேயர், மீதி எல்லாமே
கேகேஆர் பிளேயர். இதுதான் நான் ட்ரீம் டீமாக இருந்திருக்கு. இது எடுத்து தான் 3 crores வின் பண்ணியிருக்கலாம். இந்த பேட்டர்ன் தான் நடந்திருக்கு. ஸோ நம்ம நல்லா ரிவ்யூ பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் 3 பிளேயரு, செகண்ட் போலிங்கில் ஃபர்ஸ்ட் போலிங்கில் 5 பவுலர்ஸும் எடுக்கிற மாதிரி டீம்ஸ் இருக்கு. இப்படி தான் டீம் போயிருக்கு. இது எல்லாமே ட்ரீம் டீமுடைய பேட்டர்ன்ஸ். மோஸ்ட்லி எல்லாமே கீப்பர்லேயே நிறைய பேர் வராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 பிளேயர் தான் வந்திருக்காங்க பேட்டிங்கில். வேறு யாருமே பெர்ஃபார்ம் பண்ணலை சென்னை சூப்பர் கிங்ஸில். நூர் அகமது, கலீல் அகமது அண்ட் நாதன் எல்லிஸ் 3 பிளேயர் வந்திருக்காங்க. இந்த டீம்ஸ் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன், த்ருவ் ஜூரல் வைஸ் கேப்டன் ஆயிருக்காரு, எட் மையர், சுபம் தூபே, துஷார் தேஷ்பாண்டி ஆல்ரெடி இவங்கெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் அந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 பிளேயர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு சினேரியோக்காக பாருங்க. டோட்டலாக 29 மேட்ச்சில் 16 மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸும் 13 மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸும் வின் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமான பிளேயர்ஸ்ன்னு பார்க்கும் பொழுது எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ரியான் பராக் அண்டு த்ருவ் ஜூரல், இந்த 3 பிளேயர் இம்பார்ட்டன்ட் பிக்காக இருக்கிறாங்க. அதே வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா இந்த காம்பினேஷன்ஸில் போகலாம். செகண்ட் பேட்டிங்னு வரும்போது சஞ்சு சாம்சன், ரியான் பராக், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இந்த 3 பேரோட போகலாம். சஞ்சு சாம்சன், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் ரியான் பராக்கோட போகலாம். அதே மாதிரி ஸ்பின் போலிங் அட்டாக்ல யார் வராங்கன்னு பாருங்க. தீக்ஷனா, அசரங்கா யார் இருக்காங்கன்னு பார்த்து அந்த மாதிரி கொண்டு போகலாம். இவர் வந்து லோயஸ்ட் பிக்கா இருக்காரு. இவரை வந்து ஃபர்ஸ்ட் போலிங்கா இருக்கிற பட்சத்தில் இவரை சந்தீப் சர்மாவை கம்பல்சரி கொண்டு போங்க. இவர் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிளா இருக்கக்கூடிய பிளேயர். ஃபர்ஸ்ட் போலிங் தான். செகண்ட் போலிங் தான் இவரை ஸ்கிப் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் போல் யார் பண்றாங்களோ அதுல வந்து ஒரு 4 பவுலர்ஸை கொண்டு போங்க. செகண்ட் பேட்டிங் சஞ்சு சாம்சன், எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால், ரியான் பராக் இந்த 4 பிளேயர்ல இருந்து ஒரு 3 பிளேயரை கொண்டு போகலாம் செகண்ட் பேட்டிங்கா இருக்கிற பட்சத்தில். சென்னை சூப்பர் கிங்ல பர்ஃபார்மே பண்ணாத பிளேயர் ராகுல் திரிபாதி, தீபக் கூடா, சாம் கரன். ஆனால் இந்த மேட்ச் சாம் கரனை ஒரு ரிஸ்கி பிக். இந்த கிரவுண்டில் அவருக்கு நல்ல ரெக்கார்டு இருக்கு. வேற ருத்ராஜ் கெய்க்வாடுக்கும் நல்ல ரெக்கார்டு இருக்கு. ஸோ 2 பிளேயர் இருக்காங்க. இங்கே வந்து ஃபர்ஸ்ட் போல் பண்ணுற பட்சத்தில் எப்போவுமே ஃபர்ஸ்ட் செகண்ட் நூர் அகமது ஒரு இம்பேக்டாக இருப்பார். ஃபர்ஸ்ட் போலிங்னா கலீல் அகமது இம்பேக்டாக இருப்பார். செகண்ட் போலிங்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ரவிச்சந்திரன் அஸ்வின் ஃபர்ஸ்ட் போலிங்னா பிக் பண்ணுங்க, செகண்ட் போலிங்னா ட்ரா பண்ணலாம். அதுக்கப்புறம் சுபம் தூபே இவரை வந்து பிக் பண்ணலாம். ரச்சின் ரவீந்திரா வந்து ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ். ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங்காக இருந்ததுன்னா ரச்சின் ரவீந்திரா பிக் பண்ணுங்க. குவிண்டன் டி காக் மாதிரி ஆடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கேப்டனா ட்ரை பண்ணலாம் செகண்ட் பேட்டிங் வர்ற பட்சத்தில். ரியான் பராக், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் சிவம் துபே இவங்கெல்லாம் டிஃபால்ட் பிக்காக இருப்பாங்க. த்ருவ் ஜூரலையும் ஆட் பண்ணிக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ஜெய்ஸ்வால், கெய்க்வாட் அண்ட் நூர் அகமது. இது எல்லாமே இந்த கிரவுண்டில் நடந்த ஒரு ஸ்கோர் கார்டு சம்மரி. 9 விக்கெட்டுகள் 7 விக்கெட்டுகள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 5-4-4. ஸோ அப்போ செகண்ட் இன்னிங்ஸில் போலர்ஸ் எப்படி பிக் பண்ணணுங்கிறத ஒரு ஐடியா வரும். வின்னிங் டீமை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சிஎஸ்கே, ருத்ராஜ் கெய்க்வாட், ரச்சின் ரவீந்திரா விளையாடினாங்கன்னா 90% வின்னிங்கில் வந்துருவாங்க. இவங்க 2 பேருமே ஏர்லேயராக அவுட் ஆகிடுவாங்கன்னு நினச்சிங்கன்னா ஆர்ஆர் வந்து வின் பண்ணிடுவாங்க. இது ஒரு முக்கியமான இது. அதே மாதிரி செகண்ட் பேட் பண்ணுற டீம் வந்து வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் 90% இருக்குது. அது டாஸில் வந்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஸோ தீபக் கூட திருப்பாத்தியை வந்து ரிமூவ் பண்ணி ஆகணும். அதுக்கு பதில் கான்வே உள்ள வந்தாருன்னா கான்வேக்கு நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் தாராளமாக கொடுக்கலாம். குவிண்டன் டி காக் பிளேஸில் கான்வே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இது என்னுடைய டெமோ ஜிஎல் டீம் சாம்பிள் டீம்ஸ். இங்கே வந்து கெய்க்வாட் நல்லா விளையாடுவார். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த 2 பிளேயருக்குமே 2 கிரவுண்ட் வந்து சூப்பரான கிரவுண்டு. அதனால இந்த 2 பிளேயர் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் குவிண்டன் டி காக் மாதிரி ஆடக்கூடிய ஒரு பிளேயர் அப்படிங்கிறதுனால ரச்சின் ரவீந்திராவும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு ஃபேமஸான கிரவுண்டு சஞ்சு சாம்சனை ட்ரை பண்ணியிருக்கேன். த்ருவ் ஜூரல் எடுத்திருக்கோம். இதில் முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம் கரனை ஒரு டீமில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஏன்னா சாம் கரன் ஒரு மேட்ச் அடிச்சிருக்காரு. அதனால ஒரு ரிஸ்கி டீமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால சாம் கரன் ரச்சின் ரவீந்திராவுக்கு கேப்டன்ஷிப் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பராக், சஞ்சு சாம்சன், ஜோஃப்ரா ஆர்ச்சர். அதே மாதிரி சந்தீப் சர்மா ஒரு லோ பிக், டிஃபரன்ஷியல் பிக் 7% தான் இருக்கார். இவர் திடீர்னு நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஒரு 3 விக்கெட் எடுத்துட்டாருன்னா கண்டிப்பாக பாயிண்ட்ஸ் வந்து நல்லா அடித்து தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இங்கே வந்து பத்திரானா நூர் அகமது, இங்கே வந்து பத்திரானா நூர் அகமது டிஃபால்ட் பிக்காக வச்சிருக்கோம். பத்திரானா நூர் அகமது ஒரு டிஃபால்ட் பிக்காக இருக்கும். அதே மாதிரி ஜடேஜா பார்த்தீங்கன்னா 3 டீம்லையுமே டிஃபால்ட் பிக்காக இருப்பார். ரியான் பராக்கும் 3 டீம்லையுமே டிஃபால்ட் பிக்காக
இருக்கிறாரு. இதில் ரொட்டேஷன் பண்ண வேண்டியதுனா சஞ்சு சாம்சன் ரொட்டேட் பண்ண வேண்டிய ஒரு பிளேயர். இங்கே வந்து துஷார் தேஷ்பாண்டே தீக்ஷனா ரொட்டேட் பண்ண வேண்டிய பிளேயர். இங்கே வந்து அசரங்கா ரொட்டேட் பண்ண வேண்டிய ஒரு பிளேயர். டாஸை பொறுத்து இது லைன்ஸ் அப்பில் கொஞ்சம் 1-2 சேஞ்சஸ் வந்து நடக்கும். இதுலேருந்து 1 or 2 சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் டீம்ஸ் கிரியேட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக நல்ல ஜிஎல் வின் பண்ண முடியும். நேற்று ஒருத்தர் வந்து 6000 வின் பண்ணதான் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ 2 பிளேயர் மிஸ் ஆயிடுச்சு. அவங்க வந்து கேப்டன் வந்து சாய் சுதர்ஷன் போடலை, அது ஒரு விஷயம். அதே மாதிரி சிராஜ் அவங்க எடுக்கலை, அது ஒரு விஷயம். ஸோ இதுதான் வந்து டீம்ஸ். ஸோ டீமை நல்லா கிரியேட் பண்ணுங்கள், நல்ல ஜிஎல் வின் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.